Hi friends, welcome to Chennai Food. நிறைய பேர் ஐஸ்கிரீம் வேணும்னா கடையில் போயிட்டு தாங்க வாங்கி சாப்பிடுவீங்க. இனிமேல் அதுக்கான அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமாக ரொம்பவே டேஸ்டியான 3 விதமான ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக நான் ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. உங்ககிட்ட நான்ஸ்டிக் பேன் இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடிகனமான பாத்திரமாக பயன்படுத்திக்கோங்க. நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பாலை கட் பண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாலில் சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம தண்ணி சேர்க்காம தான் இந்த பாலை காய்ச்சணும். அதுக்கு முன்னாடி 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஐ ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கலாம். பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் ஐ ஃப்ளேமில் வைங்க. பால் பொங்கி வர ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பால் நல்லா காஞ்சி கொதிக்கணும். பால் காஞ்சி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கார்ன்ஃப்ளோர் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கிறேன். 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துட்டு நாம் எடுத்து வச்ச இந்த 4 டேபிள் ஸ்பூன் பால் அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த கார்ன்ஃப்ளோர் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீமுக்கு சரியான அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக தான் நம்ம கார்ன்ஃப்ளோர் சேர்க்குறோம். வேறு எந்த பொருளுமே நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நம்ம சிம்பிளாக செய்கிறோம். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க. பால் இப்போ நல்லா காஞ்சிடுச்சுங்க. காஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த பாலை நம்ம சுண்ட காய்ச்சணுன்றது அவசியம் கிடையாது. பால் நல்லா காஞ்சி கொதிச்சாலே போதும். நல்லா இந்த மாதிரி பேச்சுலாக இல்லைனா கரண்டி வச்சுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காம பால் காய்ச்சிருக்கிறோம். அதனால் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த கார்ன்ஃப்ளோர் அதை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேருங்க, இல்லைனா அடியில் தங்கிடும். கார்ன்ஃப்ளோர் சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்கள், பால் இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம். நான் 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். சர்க்கரை கரைஞ்சி பால் இப்போ நல்லா கொதிக்குதுங்க. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இந்த அளவு திக்னஸ் வந்தால் போதும். இதுக்கு மேலே திக்காகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லாவே திக்னஸ் வந்துடும். இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்கிறதுனால வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கலனா நீங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஆறணும். இந்த பாலை நல்லா ஆற விடணும். ரெடி பண்ண பால் இப்போ நல்லாவே ஆறிடுச்சுங்க. பாருங்கள், ஆறுனதுக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஐஸ்கிரீம் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம எந்த பிளெண்டருமே யூஸ் பண்ணலை. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சி எடுக்கணும். நான் மாற்றி விட்டுக்கிறேன். இந்த பாலை 10 செகண்ட்லேருந்து 15 செகண்ட் வரைக்கும் அரைச்சி எடுத்தால் போகிறோங்க. அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீமியாக இந்த அளவுக்கு இருக்கும். மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு செய்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும் ஐஸ்கிரீம். அதுக்காக தான் நம்ம அரைச்சிட்டு செய்கிறோம். இதை நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மாற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி விட்டதுக்கப்புறமா மூடியை போட்டுட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கலாம். நான் 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ தான் ஐஸ்கிரீம் அப்படியே ஒன்று சேர்ந்து வரா மாதிரி இருக்குது. இதை நம்ம மறுபடியும் அரைச்சி எடுக்கணும். நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ஒரு 15 செகண்டுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 15 செகண்ட் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஐஸ்கிரீம் செட் ஆகிறதுக்காக ஊற்றி வச்சுருந்தேன் அந்த பாக்ஸ்லேயே நம்ம மறுபடியும் மாற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மாற்றினதுக்கு அப்புறமா இது மேலே லைட்டாக நான் நட்ஸு தூவி விட போகிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் தூவிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா கட் பண்ணி வச்சுருக்கேன், அது தூவி விட்டுக்கலாம். சாப்பிடும் பொழுது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம்.
இந்த மாதிரி டைட்டாக மூடி போட்டு விட்டுட்டுங்க. இதை நீங்கள் ஓவர் நைட் வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் டே டைமில் செய்கிறதா இருந்தால் 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கலாம். நல்லா சூப்பராக ஐஸ்கிரீம் செட் ஆகிடும். நான் ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம இப்படி கை வச்சு பார்த்தா கையில் ஒட்டவும் கூடாது, அழுந்தவும் கூடாது, அந்த அளவுக்கு நல்லாவே செட் ஆகிருக்கு. இதை எடுக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூப்பர் இருந்தால் ஸ்கூப்பரை பயன்படுத்திக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட ஸ்கூப்பர் இல்லைனா இந்த மாதிரி குழிக்கரண்டியை பயன்படுத்தி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா லேசாக சுடு தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஸ்கூப்பரில் எடுத்ததுனால நல்லா பால் மாதிரி அழகாக வந்திருக்கு. நீங்களும் ஸ்கூப்பர் இருந்ததுன்னா இதே மாதிரி எடுங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களையும் 1/2 லிட்டர் பாலையும் வச்சு ரொம்பவே சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ரொம்ப குறைஞ்ச செலவில் நம்ம வீட்டிலே நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸுக்கெலாம் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்காக நம்ம கடையில் போயிட்டு வாங்கி தர வேண்டாம். நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே ஆரோக்கியமாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்யறதுக்காக நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கேங்க. நீங்கள் அடிகனமான பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம பாலில் தண்ணி சேர்க்காமல் செய்கிறதுனால பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் திக்கான ஃபுல் க்ரீம் மில்க் தாங்க எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல் க்ரீம் மில்க் பயன்படுத்திக்கிட்டோம்னா நல்லாவே இருக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் கவரை கட் பண்ணி நான் பேனில் ஊற்றிக்கிறேன். பாலில் சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. பால் நல்லா காஞ்சி கொதிக்கணும். பால் காயறதுக்குள்ளே நம்ம பிஸ்கெட்டை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் 10 ரூபா பார்லி ஜி பிஸ்கெட் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கெட் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். மில்க் பிஸ்கெட், மேரி பிஸ்கெட், ஓரியோ பிஸ்கெட், இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் நீங்கள் கொக்கோ பவுடர் சேர்க்கலனா கூட ஓரியோ பிஸ்கெட்டை பயன்படுத்திக்கலாம். இந்த பார்லி ஜி பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு பெரிய பாக்கெட் இருக்குது. இவ்வளவு நமக்கு தேவைப்படாது. இதிலேருந்து கொஞ்சமாக தான் நாம் எடுத்துக்க போகிறோம். இந்த பார்லி ஜி பிஸ்கெட்லேருந்து நான் 1 ரோ மட்டும்தாங்க எடுத்துருக்கிறேன். 1 ரோ மட்டும்தான் நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு பயன்படுத்த போகிறோம். ஏன்னா 1/2 லிட்டர் பாலுக்கு இது போதுமானது. சப்போஸ் நீங்கள் 1 லிட்டர் பால் எடுத்திங்கன்னா ஃபுல் பேக்கெட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12லேருந்து 13 பிஸ்கெட் வரைக்கும் இருக்கும். இதை நான் மிக்ஸி ஜாருக்கு உடச்சிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் உடச்சி போட்டுட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம பார்லி ஜி பிஸ்கெட் பயன்படுத்தினதுனால நான் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஓரியோ பிஸ்கெட் யூஸ் பண்ணிங்கன்னா கொக்கோ பவுடர் அவசியம் இல்லை. ஏன்னா அதுவே கலரும் கொடுக்கும், அந்த சாக்லேட் டேஸ்ட்டும் கொடுக்கும். கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நைஸாக மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு பொடி ரெடி ஆகிடுச்சு. பால் நல்லா காஞ்சிட்டு இப்போ கொதிச்சிட்டு இருக்குது பாருங்கள். நல்லா எவ்வளவு ஆடை கட்டியிருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம பாலோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாலை நீங்கள் ஸ்டவ்வில் வச்சோடனே இடையில ஒரு 2 முறை நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் வச்சுருக்கிறதுனால அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இடையில ஒரு 2-3 முறை நல்லா கலந்து விடுங்க. இந்த பால் நல்லா சுண்டணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க. நம்ம தண்ணி சேர்க்காமல் வச்சுருக்கிறதுனால பால் நல்லா திக்காகவே இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். 50 கிராம் அளவுக்கு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரையணும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம பொடி பண்ண இந்த பிஸ்கெட் கொக்கோ பவுடர் அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்கு வச்சுக்கோங்க கலக்கிறதுக்கு. விஸ்கில் கலக்கிறதுனால நமக்கு கட்டி தட்டாமல் இருக்கும். பிஸ்கெட் பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேங்க. பாருங்கள், இப்போ நல்லா திக்காக ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வந்தால் போகிறோம். இன்னும் ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லா திக்காகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுடலாம். நல்லா ஆறட்டும். சாக்லேட் ஐஸ்கிரீமுக்காக ரெடி பண்ண மிக்சிங் பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா இன்னும் நல்லாவே இப்போ திக்காகிடுச்சு. இப்போ இந்த பேட்சிலாவை நான் வெளியே எடுத்துடுறேன். நம்ம கரண்டியில் அள்ளி மிக்ஸி ஜாருக்கு மாற்ற போகிறோம். நம்ம இதுக்கு பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணலைங்க. அதனால் மிக்சியில் அரைச்சிட்டு செய்யும் பொழுது நல்லா சாஃப்டாக நல்லா க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றுறேன். எல்லாத்தையும் இதில் மிக்ஸி ஜாரில் மாற்றி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நான் ஒரு 20 செகண்ட் அரைச்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை நம்ம டைட்டாக மூடி போட்ட டப்பாக்கு மாற்ற போகிறோம். இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறமா மூடி நல்லா டைட்டாக போட்டுடுங்க. போட்டுட்டு இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும். 2 மணி நேரம் ஃப்ரீசரில் இருக்கட்டும். 2 மணி நேரம் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், கொஞ்சம் இப்போ நல்லா இறுகியே வந்திருக்குது.
ஆனால் இதை நம்ம மறுபடியும் அரைக்க போகிறோம். அரைக்கிறதுக்காக நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றி விட்டுட்டேங்க. இதை 20 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 20 செகண்ட் அரைச்சி எடுத்துட்டேங்க. அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இன்னும் பபுள்ஸ்லாம் வந்து நல்ல க்ரீமியாக இருக்குது. இதை நம்ம ஏற்கனவே ஐஸ்கிரீம் போட்டு வச்சுருந்தேன் அதே பாக்ஸ்க்கு நான் மாற்றி விட்டுக்கிறேன். ஐஸ்கிரீமை பாக்ஸ்க்கு மாற்றி விட்டதுக்கப்புறமா அது மேலே கொஞ்சமாக நான் சாக்கோ சிப்ஸ் தூவி விட்டுக்கிறேங்க. உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லைனா நட்ஸ் கூட தூவிக்கலாம். இது தூவுறதுனால பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடும் பொழுது நல்லா டேஸ்டியாக இருக்கும். சாக்கோ சிப்ஸ் தூவுனதுக்கப்புறமா மேலே இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் இல்லைனா அலுமினியம் ஃபாயில் கூட வச்சுக்கோங்க. அது வச்சுட்டு மேலே மூடி போட்டுக்கோங்க. அப்போ தான் ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நல்லா டைட்டாக மூடி போட்ட டப்பாவை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டே டைமில் செய்கிறதா இருந்தால் 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சா போதும். சப்போஸ் நீங்கள் நைட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஓவர் நைட் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஐஸ்கிரீமை ஓவர் நைட் வைக்க போகிறேங்க. ரெடி ஆனதுக்கப்புறமா பார்க்கலாம். சாக்லேட் ஐஸ்கிரீமை நான் 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். நல்லாவே இறுகி இருக்குது பாருங்கள். கை வச்சா நம்ம கையில் ஒட்டலை, அந்த அளவுக்கு நல்லா இறுகி இருக்குது. உங்ககிட்ட ஸ்கூப்பர் இருந்தால் இந்த மாதிரி ஸ்கூப்பரில் எடுத்துக்கோங்க. ஸ்கூப்பர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழிக்கரண்டியில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கூப்பரில் எடுத்துகிட்டு நான் இப்போ கப்பில் மாற்றி விட்டுக்கிறேன். ஐஸ்கிரீமை நான் பவுலுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. மேலே அழகுபடுத்துறதுக்காக நான் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் போடுறேன். அவ்வளவுதாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான சாக்லேட் ஐஸ்கிரீம் நாம் ரெடி பண்ணிட்டோம். கோகனட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. நான்ஸ்டிக் பேன் இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க, இல்லைனா அடிகனமான பாத்திரம் பயன்படுத்திக்கோங்க. நான் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அந்த பால் இதில் ஊற்றிக்கலாம். இந்த பாலில் சுத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த பால் நல்லா காஞ்சி கொதிக்கணும், அந்த அளவுக்கு காய வச்சுக்கோங்க. பால் காயறதுக்குள்ளே நம்ம தேங்காயை துருவி எடுத்துக்கலாங்க. நான் மீடியம் சைஸ் தேங்காயில் 1/2 முடி தேங்காயை எடுத்திருக்கேன். அதில் இருக்கக்கூடிய அந்த கருமையான பகுதிகள் எல்லாத்தையுமே சீவி எடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி சேர்க்காமல் துருவி எடுத்துக்கலாம். தேங்காயை இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கோங்க. நம்ம கிரைண்டரில் துருவினா பெருசாக இருக்கும், அதனால தான் நான் மிக்ஸி ஜாரில் துருவி இருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு துருவி சேர்க்கறது பிடிக்கலனா கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்துட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம பால் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்க்குறேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூன் பயன்படுத்துனீங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம பால் காயறதுக்குள்ளே இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஐஸ்கிரீம் ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணிடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. கட்டிகள்லாம் இல்லாமல் இந்த மாதிரி லிக்விடாக நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் வச்ச பால் பாருங்கள் நல்லாவே காஞ்சிட்டு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த பாலில் பாருங்கள் எவ்வளோ ஆடை வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து விட்டுக்கலாம். நான் 75 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையணும். இப்போ சர்க்கரை நல்லாவே கரைஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ண இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் அதை இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நல்லா கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா அடியில் தங்கிடும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா லோ ஃப்ளேமில் கூட வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வருது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாலில் சேர்த்து விட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துடுது பாருங்கள். இந்த மாதிரி வந்தாலே போதும். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை லோ பண்ணிக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கடைசியாக நம்ம துருவி வச்ச இந்த தேங்காய் துருவல் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு துருவலாக சேர்க்கறது பிடிக்கலன்னா நீங்கள் தேங்காய் பால் எடுத்துகிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டால் போதுங்க. இந்த தேங்காய் நல்லா வெந்து பாருங்கள் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள், இன்னும் நல்லா திக்காயிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதை 20 செகண்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமியாக ரெடியாக இருக்குது பாருங்கள், நுரைச்சிக்கிட்டு இருக்குது. இது நீங்கள் எந்த பாக்ஸில் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸ்க்கு மாற்றி விட்டுக்கோங்க.
இந்த பாக்ஸை நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க. 3 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஐஸ்கிரீமை நான் 3 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே செட் ஆகிருக்குது. இருந்தாலும் இதை நம்ம மறுபடியும் அரைக்கணும். நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க எதுக்கு திரும்ப அரைக்கணும்னு சொல்லிட்டு. 2 தடவை நம்ம அரைச்சி செய்யும்பொழுது ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நல்லா சாஃப்டாக கடையில் விற்கிற அதே டேஸ்ட்டில் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் மிஷின் பிளெண்டர் யூஸ் பண்ணி நல்லா ரெடி பண்ணிங்கன்னா நீங்கள் செகண்ட் டைம் அரைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா க்ரீமியாக சாஃப்டாக ரெடி ஆகிருக்குது. இது நீங்கள் எந்த பாக்ஸில் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறீங்களோ அதில் மாற்றி விட்டுக்கோங்க. டைட்டாக மூடி போட்டு விட்டுடுங்க. 8 மணி நேரம் இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். கோகனட் ஐஸ்கிரீமை நான் 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேங்க. நான் இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். ஐஸ்கிரீமை எடுத்துகிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கூப்பர் வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும். அப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் ஸ்கூப்பரை நனைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. நான் இந்த மாதிரி ஸ்கூப்பர் தான் பயன்படுத்துகிறேன். சப்போஸ் உங்ககிட்ட ஸ்கூப்பர் இல்லைன்னா குழிக்கரண்டியை கூட பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஸ்கூப்பர் வச்சு எடுத்துகிட்டு நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஐஸ்கிரீமை நான் ஸ்கூப்பரில் எடுத்து சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டேங்க. இப்போ நான் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கிறேன். இது போட்டு சாப்பிடும்பொழுது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய பால், சர்க்கரை, தேங்காயை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்டியாக க்ரீமியாக நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். உங்கள் வீட்டில் குட்டீஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கலாம். இனிமேல் கடையில் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய இந்த கோகனட் ஐஸ்கிரீமை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்த உடனே சாப்பிடக்கூடிய வகையில் ரொம்பவே டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரொம்ப சுலபமாக நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ் மிச்சமே வைக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.